ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்க இடம் பேர் தான் ஹம்பி. இந்த இடத்த பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, பொதுவா ஒரு ஊருக்குள்ள தான் நம்ம ஒரு கோவிலை பார்ப்போம். ஆனா ஒரு ஊரே கோவிலா இருக்கு அப்படின்னா அது இந்த விஜயநகர பேரரசு தான். இந்த இடத்துல குனிஞ்சி பாக்குற கிணத்துல இருந்து அண்ணாந்து பாக்குற கோபுரம் வரைக்கும் எல்லாமே கலை சிற்பங்கள் தான். இந்த இடத்த நாங்க ஒரு நாள்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. கல்லால் செய்யப்பட்ட கதவுல ஆரம்பிச்சு கலை நிகழ்ச்சிக்கான மேடை, கல்ல குடைஞ்சு பண்ண பைப் லைனு, பாதாள அறைகள், தண்டனை மேடை, அழகிய தூண்கள், அன்பின் அடையாளம், குதிரை மற்றும் யானைப்படைக்கான தங்குமிடம், தொழுகை பள்ளி, நீர்கோவில், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கம், நரசிம்மர் சிலை, விநாயகர் சிலை, பிரம்மாண்டமான கோபுரங்கள், இப்படின்னு பல வரலாற்று சுவடுகளை சுமந்திருந்தாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாகாது. அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த ஃபைனல் எபிசோட்ல நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா கூட இருக்கலாம். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அழகான விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் இந்த வீடியோல கலந்துருக்கு. இந்த எபிசோட்ல நம்ம முதல்ல போகக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின்ஸ் பாத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ராணி குளிக்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய ஒரு ஸ்விமிங் பூலை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பில்டிங்கை சுத்திலும் பாத்தீங்கன்னா தண்ணி போறதுக்கான வழிகளும் அங்கிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளும் அமைச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கோட காம்பவுண்ட் நம்ம சுத்தி பார்க்க முடியும். சின்ன சின்ன ஜன்னல்களை வச்சு வெளியே இருந்து யார் பார்த்தாலும் உள்ள எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு சேஃபான பில்டிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி பக்காவா, அதுவும் 500 இயர்ஸ் ஆகவே கட்டியிருக்காங்க. நானும் இந்த பில்டிங்கை சுத்தி நடந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு ஒரு பழைய பில்டிங் மாதிரி ஒரு லுக்கோட இருந்தது. ஆனா உள்ள நான் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, என்னால இமேஜின் பண்ணவே முடியல அந்த காலத்துல, அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டிடம் எந்த அளவுக்கு பலபலன்னு ஒரு லுக்கோட இருந்திருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து இஸ்லாமிக் ஸ்டைல் கட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஒரு ரிசம்பிளன்ஸ் என்னால அந்த தூண்ல எல்லாம் பார்க்க முடியுது. உள்ள நுழைஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்விமிங் பூல் அப்படின்றது. கிட்டத்தட்ட 6 அடி உயரத்திலையும் 30 மீட்டர் லென்த்லயும் அப்படியே ஸ்கொயரா அழகா கட்டியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் பால்கனி அப்படின்றது நம்ம மாடி மேல வைப்போம், அப்படின்னா விண்டோ ஓட்டி வைப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூலுக்கே பால்கனி வச்ச ஒரு அற்புதமான ஆர்கிடெக்சர் டிசைனை இந்த பில்டிங் நான் பார்க்க முடிஞ்சது. இந்த இடம் ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன இமேஜினேஷன்ல பார்த்தா வா சான்ஸ் இல்லைங்க. தண்ணியோட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த வீடியோல நீங்க பார்க்க முடியும், கீழே ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது இந்த ஸ்விமிங் பூல்ல ராணி இந்த ஸ்விமிங் பூல்ல குளிக்கும் போது இதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பி இதுல ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது ரோஸோட இதழ்கள் இருக்கு இல்லையா, அந்த இதழ்கள் ஃபுல்லா நிரப்பி வச்சிருப்பாங்களாம். ராணி குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல கட்டைகளை வச்சு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட தண்ணி எல்லாமே அவுட் சைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கொயர்ல போய் நிரம்பி அப்படியே ஊருக்கு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்விமிங் பூல நிரப்புறதுக்கான தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி துங்கபுத்திர ஆறு பார்த்திருப்போம். அந்த ஆற்றுல இருந்து ஸ்டோன் பைப் லைன்ஸ் போட்டு இந்த ஸ்விமிங் பூலுக்கு கொண்டு நிரப்பியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்து இஸ்லாமிக்கோட கல்ச்சர் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. உங்களால பார்க்க முடியும், மேல பாத்தீங்கன்னா தாமரை இதழ்கள் மாதிரியே பண்ணிருப்பாங்க. அதே போல நம்ம நுழையக்கூடிய அந்த ஆர்ச் பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டைல்ல இருக்கும். இந்த ஸ்விமிங் பூலை சுத்தி நம்ம பார்க்க முடியும், ராணிக்கு பணிவிடை செய்வாங்கல்ல, அவங்க இந்த சோப்பு போட்டு விடுறது, மஞ்சள் போட்டு விடுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்காகவே தனியா ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ராணி குளிக்கும் போது ராஜா சப்போஸ் வராரு அப்படின்னா அவர் உட்கார்ந்து பேசுவதற்காகவும் உட்கார்ந்து ரசிப்பதற்காகவும் ஒரு மேடையும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஸ்விமிங் பூலை பார்க்கும்போது நிச்சயமா என் மனசுல தோணுதான் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த இடத்தை பார்க்க போவோம். இப்ப நாம போயிட்டு இருக்க இந்த டெம்பிளுக்கு பேரு அசாரா ராமச்சந்திரா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெம்பிள் முழுக்க முழுக்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரைவேட்டா ப்ரே பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் ஹம்பில சேதமடையாத டெம்பிள்ல இது ஒரு டெம்பிளாவும் இருக்கு. இந்த டெம்பிளும் கிட்டத்தட்ட விஜய வித்தாலா டெம்பிளோடைய டிசைன்லயும் அந்த ஆர்கிடெக்சர் டிசைன்லயும் தான் பண்ணிருப்பாங்க. இந்த டெம்பிள்குள்ளதான் நீங்க அந்த பிளாக் ஸ்டோன்ல பண்ண பில்லர்ஸ் நம்ம பார்க்க முடியும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் டெம்பிள் எல்லாம் விசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் கோயில் அந்த மாதிரியான கோவில்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு தாமரையை கவுத்து வச்ச மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கோவிலுக்கு சாமியை கும்பிட வரவங்க தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் சரி, நம்ம கிட்ட எவ்வளவு செல்வங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அப்படியே கவுத்து வச்சுட்டு கோவிலுக்குள்ள வரும்போது எல்லாரும் சமமானவங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு கல்லு தான் அந்த கல்லு. ஸோ அந்த கல்லை நம்ம தாண்டும் போதே முதல்ல அங்க வந்து நம்மளுடைய ஆணவம், அதிகாரம் இது எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்றது அதுக்கான அர்த்தமா இருக்கு. உங்களுக்கு இந்த மீனிங் ஏற்கனவே தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லை நான் தப்பா சொல்றேன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஹம்பியில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்களில் இந்த மாதிரி பிளாக் கலர்ல தூண் வந்து இருக்கும். ஸோ இந்த பில்லர்ஸ் எல்லாமே பிளாக் பில்லர்ஸ் எல்லாமே அந்த ஹம்பியில் டெம்பிள் கட்டும்போது அந்த அரசருக்கு பரிசா வழங்கப்பட்டதா சொல்றாங்க. அதுவும் இந்த கருப்பு கல் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனதா சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய கலைஞயங்கள்ல நீங்க பார்க்க முடியும். லக்ஷ்மி போன்ற படிப்பு சம்பந்தமானவங்க, இசை சம்பந்தமானவங்க, நடனம் சம்பந்தமானவங்க, இவங்களுடைய சிலைகளை நம்ம இதில் ஃபுல்லா பார்க்க முடியும். இந்த 4 தூண் மட்டும் இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமான தூணா இருக்கும். ரொம்ப ஷைனாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி பலன்னு எப்படி இந்த தூண்களை உருவாக்குனாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு. நாம இப்போ நடந்து வெளியே அந்த கோவிலோட வெளிப்புற தோற்றத்தை பார்க்கலாம். இந்த கோவிலோட வெளிப்புற தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் 4 லேயர்ஸா வந்து பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட் ஒரு லேயராகவும், சுவர்லாம் ஒரு லேயராகவும், மேல கூரை வந்து ஒரு லேயராகவும், கோபுரம் ஒரு லேயராகவும் வந்து கட்டியிருக்காங்க. உங்களால பார்க்க முடியும் இந்த சைட்ல வர இந்த சுவத்துல எல்லாத்துலயுமே நாம படிச்சு கத்துக்கக்கூடிய கலைகளை வந்து சிற்பங்களா அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நடனமா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், ஈட்டி எறிகிறதா இருக்கட்டும், இல்ல அம்பு விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கலை விஷயங்களை இந்த சுவத்துல எல்லாத்துலயுமே வந்து பதிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த அபிஷேகம் வாட்டர் கொட்டக்கூடிய இந்த இதுக்கு பேர் வந்து யாழி முகம் அப்படின்னு பேரு. உள்ள இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய வாட்டரு, பால் இது எல்லாமே இது வழியா தான் வெளியே வந்து ஊத்தும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்ல சொன்ன மாதிரி நீர் மேலாண்மையில இந்த விஜயநகர பேரரசை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க பார்க்க முடியும் எல்லா கோவிலுக்கும் இந்த மாதிரி ஒரு கெனால் மாதிரி கனெக்ட் பண்ணி நீரை வந்து சேகரிக்கிறதுக்காக கிணறுகள் அங்கங்க வெட்டப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த கோவிலுக்கு பின்னாடியும் இந்த குளம் வெட்டி தண்ணியை சேகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி மண்டபமும் கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்துல தான் பாடசாலைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. உங்களால் பார்க்க முடியும் கருங்கல்ல பண்ணது எல்லாமே அது பாறையில் பண்ண எல்லா இதுவுமே நல்லா அப்படியே இருக்குது. பட் அதுக்கு மேலே வந்து செங்கலும் அந்த இதுவும் கலவையும் கலந்து பண்ணுவாங்களா. இப்போ நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி பண்ண சிமெண்ட் வேறு. ஸோ அந்த முட்டையெல்லாம் கலந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த கோபுரம்லாம் கொஞ்சம் செதிஞ்சு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க. தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், அங்கேயும் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. இல்லை அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. யானை கீழே ஃபுல்லாக யானை இருக்கும். அதுக்கு மேல் லேயர் பார்த்தீங்கன்னா குதிரைகள் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போர் வீரர்களை வந்து லேயர் பண்ணியிருக்காங்க. இந்த லேயரை நமக்கு தெரிஞ்சு வரும் எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு லேயர் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து போர் நடத்துறது அப்படின்னா அந்த ஒரு ஆட்சியில் அந்த ஒரு அரசாங்கம் வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இதாக இருந்திருப்பாங்க. லேயராக இங்கே போட்டிருக்காங்க கிளியர். இந்த லேயர் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த லேயர் அப்படியே இந்த கோவிலை சுற்றி இருக்குது. மேலே உங்களால் பார்க்க முடியும் ஹனுமனோட டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் தான் இருக்குது. சிங்கமும் இருக்குது, மயில் இருக்குது. ஓகே, பட் ஆனால் ஒரே இது மட்டும் ஹனுமனோட இது இருக்குது. இட்ஸ் அமேசிங், குட். இது வந்து விளக்கேற்றுறது வாங்க. அது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஊற்றி அதுலேருந்து திரி மாதிரி போட்டு ஏற்றுவாங்க போல். இங்கே இருக்கவங்க கேட்டால் அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விளக்கம். அது நீங்கள் இதில் ஏற்றினா சுற்றி இருக்க எல்லா ஏரியாவுக்கும் தெரியுன்றாங்க. இதுதான் லோட்டஸ் மாலோட என்ட்ரன்ஸ். இந்த தர லோட்டஸ் மாலோட என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சு பண்ணியிருக்காங்க. வால் காம்பவுண்ட் வால் எவ்வளோ பெருசு பாருங்க. எவ்வளோ பெருசு காம்பவுண்ட் வால். ஃபுல்லா கல் எடுத்து அடிக்கிருக்காங்க, அடிக்கி செஞ்சிருக்காங்க இந்த காம்பவுண்ட். செமையா இருக்குலங்க. ஒரு கல்லோட கேப்ல அந்த கல்லுக்கு சின்ன சின்ன கல்லு சொருகிட்டாங்க. அந்த சைடு பாருங்க. இது அந்த வால் பார்த்தா அப்படியே ஸ்மூத்தா இருக்கு சைடுல. இதான் லோட்டஸ் மரம் எல்லாம் செமையா இருக்கு பாருங்க மம்மி. வேப்ப மரமான்ற மாதிரி இருக்கு. பேஸ்மெண்ட் ஆஃப் குவீன் பேலஸ். குவீன் பேலஸ் கட்டுறதுக்காக, ஆமா கட்டுறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. பேஸ்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இது மேல மலை மேல ஒரு வாட்ச் டவர் இருக்கு. ஐயோ, மலை மேல இருக்கு ஒரு வாட்ச் டவர். இதுதான் நீங்க பாக்குற லோட்டஸ் மால். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லோட்டஸ் மால்
15th செஞ்சுரியில தன்னோட ராணிக்காக கட்டியிருக்காங்க. அதுவும் ஈவினிங் டைம்ல அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டே அவங்க டைம் கழிக்கணும்ன்றதுக்காக இந்த லோட்டஸ் மால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லோட்டஸ் மாலோட ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஒரு தாமரை பூ நல்லா பறந்து விரிஞ்ச நிலையில அந்த இதழ்களோட லேயர்ஸை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பில்டிங்கோட ஆர்ச் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி அந்த மன்னர் கட்டியிருக்காரு. நம்மளால பார்க்க முடியும் சிமெட்ரிக்கலா இது எல்லாமே ஒரே ஷேப்ல இருக்கும். பார்க்கறதுக்கு எந்த பில்லர்ஸ் நீங்க பார்த்தாலும் ஒரே ஷேப்ல ஒரே டைப் ஒரே ஆர்ச் டைப்ல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட வந்து அப்படியே சேமா இருக்கும்ன்றது தான் அது உண்மையான ஒரு விஷயம். இப்போ இந்த பில்டிங்குள்ள யாருமே அலோடு இல்ல. பட் வெளியே இருந்து பாக்குறப்பவே நம்மால அந்த பில்லர்ஸை வந்து அவ்வளவு அழகா செதுக்கி இருக்கிறத பார்த்து ரசிக்க முடியுது. உண்மையிலேயே இவ்வளவு ஒரு அழகான ஸ்ட்ரக்சர்ல இந்த லோட்டஸ் மாலை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா நாங்களும் ஈவினிங் டைம் தான் அந்த லோட்டஸ் மாலை பார்த்தோம். அந்த சன்லைட் வெளிச்சத்துலயும் அந்த மைல்டான ஒரு லுக்லயும் அந்த மாலை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. இதை ஒட்டின மாதிரியே இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு பிளேஸா இந்த பிளேஸ் இருந்திருக்கு. ஏன்னா இந்த காம்பவுண்ட் வால் ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7 அடி அகலத்துக்கு அப்படி நீட்டா போயிட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பாறைகளை வச்சு செஞ்சிருக்காங்க. நீங்க ஹம்பி விசிட் பண்ணீங்கன்னா நிச்சயம் இந்த லோட்டஸ் மாலை பார்த்துட்டு போங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் பார்த்து ரசிச்ச இடங்கள் எல்லாமே எனக்கு ஒரு அழகான ரசனையான ஒரு இடமா தான் தோணுச்சு. ஆனா இந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதாவது ஹம்பி அரசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட ராணிக்கு மட்டும் மால்லாம் கட்டல, தான் நேசிச்சு ரசிச்ச யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் கூட ஒரு பெரிய மாலை கட்டி வச்சிருக்காரு. அதுதான் இந்த எலிஃபன்ட்ஸ் ஸ்டேபிள். நாமெல்லாம் இப்ப பெட்டா நினைச்சு வளர்க்கணும் அப்படின்னா நாய்களை வளர்ப்போம், பூனைகளை வளர்ப்போம், ஏன் எலிய கூட வளர்ப்போம். ஆனா இந்த விஜயநகர பேரரசோட அரசர் பாத்தீங்கன்னா தான் பெட்டா வளர்க்கணும்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு 11 யானைகளையும் யானைகளோட சேர்த்து குதிரைகளையும் வளர்க்கறதுக்காக தன்னுடைய பெட்டா நினைச்சு அதுங்க மேல வச்ச ஒரு அன்புனாலதான் இந்த ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருக்காரு. சோ உங்களால உள்ள நுழைஞ்ச உடனே பார்க்க முடியும் என்ன ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூரை. யானையின் உயரத்தை விட இந்த இடத்தோட உயரம் ரொம்ப அதிகமா இருக்கும். யானை வந்து உள்ள நின்றா கொஞ்சம் கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளே இருக்காது. நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸா இருக்கும். அது நடக்கிறதுக்கும் நல்ல ஈஸியா இருக்கும். அதே போல அந்த யானையை பராமரிக்கக்கூடிய பாகன் இருக்கார்ல, அவரும் இன்னொரு யானையோட பாகனும் தன்னோட நேரங்களை பேசி செலவழிப்பதற்காகவும் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான நடைபாதையா ஒரு வழித்தடத்தை உருவாக்கி அந்த கூடாரங்களையும் உள்ள இணைச்சிருக்காரு. இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு. எப்படிடா இவ்வளவு செலவு பண்ணி தான் லவ் பண்ணக்கூடிய ஒரு பெட்டுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாரு அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இவரு தன்னுடைய பெட்டுகளுக்கு மட்டும் இந்த மாளிகையை கட்டல, அந்த பெட்டை பராமரிக்கக்கூடிய ஆட்களுக்கும் மேல வந்து ரூம்ஸ் கட்டியிருக்காரு. அதுக்கான வழியை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இது வழியா ஏறி போய் மேல அவங்க தூங்குறது, அவங்களுக்கு தேவையான இடங்கள் எல்லாமே அமைச்சு கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஏன்ஷியன்ட் பில்டிங் பாத்தீங்கன்னா குதிரைகளுக்காக அவர் கட்டின ஒரு பில்டிங். சோ இது உள்ள குதிரைகள் எல்லாத்துக்கும் தேவையான இடங்களை எப்படி யானைகளுக்கு அமைச்சாரோ அதே போல தன்னோட குதிரைகளுக்காகவும் அமைச்சிருக்காரு. இந்த விஜயநகர பேரரசர் பாத்தீங்கன்னா தன்னுடைய எலிபென்ட்டையும் தன்னுடைய செல்ல பிராணியான அந்த குதிரைகளையும் வந்து தினமும் மாலை நேரங்கள்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கரெக்டா கொடுக்குறாங்களான்னு பார்த்து இந்த பெட்டுகளோட குறைஞ்சது 1 மணி நேரமாவது செலவழிச்சிட்டு போவாராம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்து மாமன்னர்கள் எல்லாமே மாபெரும் வீரர்கள் மட்டும் கிடையாது, ரொம்பவும் அன்பானவங்களாவும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இந்த எலிஃபன்ட் ஸ்டேபிள்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. இந்த பிரம்மாண்டமான விஷயத்தை பார்த்து முடிச்சுட்டு நாங்க வெளியே வரும்போது இந்த ஆர்கியாலஜி மியூசியம் வந்து பார்த்தோம். சோ இந்த மியூசியம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்பி சிதைக்கப்பட்ட பிறகு கிடைச்ச சிலைகள் இருக்கு இல்லையா, நல்ல நல்ல சிலைகள் இருக்கும், உடையாத சிலைகள் இருக்கும். அந்த மாதிரியான சிலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து வச்சு இது ஒரு மியூசியமா கொண்டு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ளதான் ஒரு சில கோவில்களுக்குள்ள இருந்த சாமிகளும் உடையாத சாமி சிலைகளும் இங்க கொண்டு வந்து வச்சு சேஃபா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு போதிய நேரம் இல்லாதனால வெளியே வச்சிருக்கக்கூடிய இந்த சிலைகளை நாங்க பார்த்து அப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு கோபுரம் தான். இந்த ஒரு கோபுரம் வந்து அவ்வளவு டீடைல்ஸ் அதுக்குள்ள இருக்கு. பார்க்க ரொம்ப சிம்பிளா சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அவ்வளவு சிலைகளை வந்து வடிச்சு வச்சிருக்காங்க.
இந்த ஒரு கோபுரம் போதும் நமக்கு எந்த அளவுக்கு இவங்க கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை முடிச்சிட்டு நாங்க போற வழியிலே பார்த்தோம் என்ன விஷயம் அப்படின்னா, மசூதி பார்த்தோம். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பள்ளி தான் இங்க ஹம்பியில கட்டி வச்சிருக்காங்க. இந்த பள்ளி யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜயநகர பேரரசோட வியாபாரம் செய்ய வந்த இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தொழுகிறதுக்காக இந்த அரசரால் கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இத்தனை இந்து கோயில்களுக்கு நடுவுல ஒரு மசூதியை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. எந்த அளவுக்கு மத வேற்றுப்பாடு இல்லாத ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல அப்படின்றத இந்த மாதிரியான சின்னங்கள் உணர்த்துது நமக்கு. அடுத்ததான் நம்ம கைடு நம்மளை கூட்டிட்டு வந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். நீங்க எல்லாருமே பாகுபலி மூவி பார்த்திருப்பீங்க. அந்த பாகுபலி மூவில ஹீரோ பிரபாஸ் சிவனோட உச்சி ஒவ்வொரு நிமிஷமும் குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருவிக்கடியில கொண்டு போய் வச்சாரோ, அதே போலதான் இந்த மன்னரும் ஒரு பெரிய குளம் வெட்டி அந்த குளத்துக்குள்ள சிவனை கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்படி வச்சவர் சாதாரணமா வைக்கல, அதை ஒரு கோயிலா அமைச்சு வச்சிருக்காரு. வாங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல நீங்க பார்க்க முடியும், தரைதளத்துல இருந்து கீழே ஒரு 2 ஃப்ளோர் கீழே தான் சிவனுடைய சன்னதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள நுழையும் போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. அதனால அங்க முன்னாடி இருக்கவர்கிட்டயே கேட்டேன், இந்த கோவிலுக்குள்ள நாங்கெல்லாம் உள்ள போலாமா அப்படின்ட்டு. ஆனா அவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு, நீங்க எந்த மதமா இருந்தாலும் இந்த கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள நான் அப்படியே நுழைஞ்சு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் தண்ணி அங்க இருக்கு அப்படின்றது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கத்தை நம்ம அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் மே மாசத்துல மொத்த தண்ணியுமே வத்துனதுக்கு அப்புறம் கூட நீங்க சிவலிங்கத்தோடைய பாதி அளவு தான் பார்க்க முடியுமா. ஏன்னா மீதி அளவு வந்து தண்ணியில மூழ்கியே இருக்குமா எப்பவுமே. அந்த கருவறைக்குள்ள போய் சிவலிங்கத்தை பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது கூட உங்களுக்கு நந்தி தான் தெரியுமே தவிர்த்து சிவலிங்கம் தெரியாது. சிவலிங்கம் அப்படின்றது அந்த நந்தியும் தாண்டி இன்னொரு படி கீழே இருக்கு. இந்த கோவிலும் பாத்தீங்கன்னா ஹம்பி ஆண்ட அந்த மன்னரோட டெக்னாலஜியை வந்து பில்லர்ஸ் அமைக்கிறது தான். ஸோ இந்த கோவிலுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பில்லர்ஸோட அமைச்சு இந்த சிவன் கோயிலை கட்டியிருப்பாரு. இந்த சிவலிங்கம் எப்பவுமே கூலிங்கான ஒரு பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காகவே 2 மாடி ஹைட்டுக்கு கீழே இந்த சிவலிங்கத்துடைய கருவறை அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய கோபுரம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம தரைதளத்துல மேல நிற்போம் இல்லையா, அந்த தரைதளத்துக்கு கீழே தான் அதோட ஹைட்டே இருக்குமா, அதை விட மேல இருக்கவே இருக்காது. இந்த லிங்க கோவில்களை சுத்தி நிறைய சின்ன சின்ன கோவில்களும் இருக்கு. விநாயகர், முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களும் இதை சுத்தி வச்சிருக்காங்க. நீங்க இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்க கோவிலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிருந்தீங்கன்னா எந்த மந்த்ல போனா கண்டிப்பா அந்த சிவலிங்கத்தை பார்க்க முடியும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க சிஸ்டர் ஸ்டோனா இது. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு வெடி போட்டுருக்கு பாருங்க. வாழமா பழந்து உள்ள வரைக்கும் போகுதுங்க, அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குங்க. எவ்வளவு பல டன் இருக்கும். இது தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடுன்ட்டு? எங்கப்பா, இது ஒரு லேண்ட்மார்க் தான். இது சிஸ்டர் ஸ்டோன் அப்படின்றது. அதே மாதிரி ரெடி பண்ணல. அது உள்ளூர் தண்ணிட்டு உள்ள வந்து ருத்ர நரசிம்மர் சிலை இருக்கான். அதே சமயம் லிங்கம், இதுல பாத்தீங்கன்னா லிங்கம் இது வந்து ஒரு புவர் லேடி வந்து சிவனுக்காக வந்து கட்டின ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்த சிவலிங்கத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை அந்த காலத்துல போர் லேடின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது கோவில் வாசல்ல உட்காந்து கை நீட்டி காசு வாங்குறவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்கள ஒரு லேடி பாத்தீங்கன்னா இந்த சிவன் மேல வச்சிருக்க அன்புனால தான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் சேகரிச்சு இந்த ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த லேடிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அன்பும் பக்தியும் இருந்தா இந்த அளவுக்கு ஒரு பெரிய சிவன் சிலையை செஞ்சு அதை ஒரு கோவில அமைச்சு வச்சிருப்பாங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய சிவனுங்க, பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய சிவனுங்க. இன்னும் 3 மீட்டர் தண்ணி வந்து ஆழம் இருக்கு அப்படின்றாரு. இதுல ஃபிஷ்லாம் இருக்கு பாருங்க. 3 மீட்டர் ஆழத்துக்கு தண்ணி இருக்கு. இன்னும் கூட காலையில வந்து பூஜை பண்றாங்க. இங்க பாருங்க, மேல பூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மேல ஏறி மேல் பக்கமா இறங்கி தான் இதுல பூஜை பண்றாங்க. மழை பெஞ்சா ஃபுல்லாவே தண்ணி வந்து அப்படியே டைரக்டாவே சிவலிங்கத்துல விழுந்து அதுக்கப்புறம் சரிஞ்சு இதுல வந்து ரொம்பமா. சோ அப்ப பாத்தீங்க தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு புனிதமான தண்ணியா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. இல்ல எவ்வளவு பெருசு பாருங்க லிங்கம். மேல காசெல்லாம் எதுக்கு போட்டுருக்காங்க தெரியல. உங்களால பார்க்க முடியும் இந்த மேல இருக்க ஸ்கொயர், இந்த தண்ணி விழுது டைரக்டா வந்து இதுல கீழே விழவே விழாது. கண்டிப்பா லிங்கத்துல வந்து இறங்கி தான் விழும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் வந்து இருக்கு. மொபைல் பாக்குறேன். பக்கத்திலேயே பெரிய
நரசிம்மரம். இங்க பாருங்க உள்ள தண்ணி போகுது. ஆறு அடியில வந்து ஆறு போயிடுச்சுங்க. தண்ணி ஓடிட்டு இருக்கு அடியில. இங்க வந்து அந்த சிவனோட டெம்பிள் இப்ப பாத்தீங்களா, அது பக்கத்திலேயே ருத்ர நரசிம்மரம். அந்த டெம்பிள் வந்து ஒரே ஒரு ஸ்டோன்ல, அந்த ஸ்டாச்சு வந்து ஒரே ஒரு ஸ்டோன்ல பண்ணதா சொல்றாங்க. விசி க்ளோஸ் அப்ல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமா, ஒரே ஸ்டோன் தான் ஆரிஃப். நீ பார்க்க முடியும் ஆரிஃப், அந்த தெரியுதா காலில் இருக்க அந்த இது தெரியுது பெல்ட் மாதிரி, அது பார்த்தனா தனியாக அட்டாச் பண்ணது கிடையாது, கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபுல்லாக ஒரே ஸ்டோனில் பண்ணது. தெரியுதா? செம பெருசுங்க. ஒரே ஸ்டோனில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஈவன் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அந்த இது இருக்கட்டும், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஒரே ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோனில். மேலே அந்த நாகமோட ஃபேஸ் எல்லாமே பா சான்ஸ் இல்லை, செம்ம பெருசு, பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ உக்ர நரசிம்மரம், தியான நரசிம்மரம், அப்புறம் இன்னொரு ஏதோ சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ இந்த 3 நரசிம்மர் சேர்ந்தது தான் இது. ஒரே ஸ்டோன்ல பண்ணதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. லட்சுமி நரசிம்மர் வா, இவ்வளோ பெரிய டெம்பிளுங்க. கிருஷ்ணர் டெம்பிளா இது? கிருஷ்ணர் டெம்பிள் செம்ம பெரிய டெம்பிள் இது. ஆனால் என்ன பண்ணுறேன், எந்த கோயில்லையும் இப்போதைக்கு செல்லன்றது கிடையாது. அப்படியே வெளியே போவோம். இது வந்து கிருஷ்ணர் கோயில். இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிராசரி மார்க்கெட் உங்களால் பார்க்க முடியும். இப்படி இறங்கி போயிட்டு ஒரு ஷாப் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரு ஷாப், ஒரு கடைங்க அந்த காலத்தில் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த இதில் பண்ணது. இந்த பக்கமும் உங்களால் பார்க்க முடியும். ஃபுல்லாக கடைங்க தான். ஃபுல்லாக கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக இதாக யூஸ் இல்லாதனால ஃபுல்லாக இதாக இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. இது வந்து பீனட் கணேஷ் டெம்பிளா. ஸோ இது எப்படி இருக்குன்றத சும்மா வெளியே பார்த்துடலாம். ஒரே ஸ்டோனில் பண்ணுது. ஒரே கல்ல இது பண்ணிருக்காங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய விநாயகர்! அடேங்கப்பா, ஒரே ஸ்டோனுங்க. இது சொன்ன மாதிரி ஒரே ஸ்டோன்ல இவ்வளவு பெரிய விநாயகர். அடேங்கப்பா, இந்த கோவில்ல அந்த கோவில் அங்க தெரியுது. அந்த கோபுரம் தெரியுதுல, அது இந்த டெம்பிளா. அஞ்சனாட்ரி ஹில். நீங்க போனது இங்க எல்லாமே ஹில்லா தான் இருக்கு. ஆமா, எல்லாம் ஹில். 3 4 டெம்பிள் மட்டும். இது இங்க இருக்க பசாரா இது? அது மெயின் பஜார். ஃபர்ஸ்ட் உள்ள இருந்துச்சு, கிளாஸ் கட் பண்ணி எல்லாரும் வெளியே தூங்காங்க. இது டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதுனால பசாரா இல்ல காமன் பசாரா இதுதானா? இது டூரிஸ்ட் பிளேஸ் தான் பஜார். இது காமன் பஜார் எல்லாம் மிக்சிங். இதுல எல்லாம் இது வெஜிடபிள் மார்க்கெட் அதெல்லாம் உள்ள இருக்குது. ரோல் மார்க்கெட், அங்க ஒரு மார்க்கெட், அங்க ஒரு ஜுவல்லரி ஷாப், டெம்பிள் வேலையர்ஸ் இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் 14-15 செஞ்சுரியில கோல்டு சோல்டு ஏரியா. கோல்டு மார்க்கெட்டிங் தான். சில்வர் காயின், கோல்டு காயின் எல்லாம் பெரிய மார்க்கெட். 1 கிலோமீட்டர். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோவிலுக்கு மேல கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துல பாருங்க ஃபுல்லாவே வந்து கோல்டு கலர் பெயிண்ட் தான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கைடு சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஏரியா தான், இந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கக்கூடிய ஏரியா தான் அந்த காலத்துல கோல்டு, சில்வர் இதெல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு வேற நாட்டுல இருந்தெல்லாம் வந்து கோல்டு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சேல் பண்ணுவாங்களாம். அப்படி வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க கோல்டு சேல் பண்ற ஆளுங்க இந்த கோவிலுக்கு நன்கொடைகளையும் வரிகளையும் செலுத்தி இந்த கோவில அப்போ இந்த கோவிலுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த கோவிலுக்குள்ள நாங்க போக முடியல. அதனால கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல ஆறு போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆறை வந்து நாங்க விசிட் பண்றதுக்காக வந்து பார்த்தோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தோடு தான் அந்த கோவில நாங்க கிளம்பணும். ஏன் அப்படின்னா இந்த கோவிலோட கோபுர நிழல் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வழியா உள்ள வந்து தலைகீழ விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் பார்க்க முடியல. சரி, வந்ததுக்கு பக்கத்துல இருக்க ஆறையாவது பார்த்துட்டு போவோம், முடிஞ்சா அங்க குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பியாச்சு.
பார்த்ததுல அங்கே குளிக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ரொம்ப வேகமாக அந்த ஆற்று தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. இந்த இடம் சீனரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. என்ன ஒன்று, நம்ம மக்கள் எப்பவும் போல பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு துணி கந்தைகளை போட்டு இந்த இடத்த கொஞ்சம் நாஸ்தி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைனா உண்மையிலேயே இந்த இடம் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ இந்த கோவில் நிர்வாகம் அந்த கரைகளை வந்து கொஞ்சம் மேம்படுத்திட்டு இருக்காங்க. படிக்கட்டை போட்டுட்டு படிக்கட்டு கட்டுறது, கரையை பலப்படுத்துறது அப்படின்னு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு. நம்முடைய இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் நம்மளால மேக்ஸிமம் இந்த ஹம்பியில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை பார்த்து நம்ம கவர் பண்ணி ஒரு சீரீஸாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹம்பியை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு 3 டேஸாவது தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் ஹம்பியோட வரலாறை பற்றியும் அதோட ஆர்கிடெக்சர் கல்ச்சரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு 3 டேஸ் தேவைப்படும்ன்றது உண்மையான விஷயம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த எல்லா சீரீஸோட வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ட்ரோல சொல்லியிருப்பேன், என்னதான் இவ்வளோ ஆர்கிடெக்சரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க பண்ணியிருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர பேரரசு அப்படின்னு உருவான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th century அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1400களில் தான் இந்த ஹம்பி அப்படின்றது ஒன்று உருவாயிருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஹம்பியில இருக்கக்கூடிய இத்தனை கோயில்களுக்கான கல்லும் எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹம்பியோட நிலப்பரப்பே ஒரு பெரிய பெரிய மலைகளை கொண்ட நிலப்பரப்பா இருக்கு. அதுவும் இல்லாம கற்கள் எல்லாமே ஆல்ரெடி உடைஞ்சி போன ஒரு கற்கள் மாதிரியான ஒரு நிலப்பரப்பு. இது உலகத்துல இன்னொரு இடமும் இருக்கு. இது இயற்கையாவே உருவான இடம். சோ இங்க இவங்க கோயில் கட்டுறதுக்கான அனைத்து பாறைகளும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தே எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இன்றைக்கும் இந்த ஹம்பியோட நிலப்பரப்பு ஜியாலஜிக்கல் லொகேஷன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளால் அமைஞ்ச மவுண்டன்ஸா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இங்க இருந்து தேவையான கற்களை அவங்க அந்த டைம்ல கட் பண்ணி எடுக்க ஈஸியா இருந்தது. பட் நம்ம தமிழ் மண்ணுல அமைஞ்சிருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஊர்லயுமே பாறைகள் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த கோவிலை கட்டுறதுக்கு தேவைப்பட்ட 60,000 டன் பாறைகளும் இது எல்லாமே வேற வேற ஊர்ல இருந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த 60,000 டன் பாறைகள் எப்படி இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அது இங்க ஹம்பில நான் பார்த்த வரைக்கும் எல்லா பாறைகளும் யானைகளை வச்சு மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பாறைகள் தான் இருந்தது. ஆனா நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டோனான 80 டன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருங்கல் பாறை எப்படி 216 அடிக்கு மேல கொண்டு போய் வச்சாங்க அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கூட வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை அந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்காருன்றது நம்ம தமிழர்களுக்கே மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஹம்பி அப்படின்னு உருவான காலம் அப்படின்றது 1400களில் தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நம்ம தஞ்சை பெரிய கோயில் அப்படின்றது 1003ல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய கோயில் உருவாயிருக்கு. இதுல இருந்து நம்ம தமிழர்களா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மொழிகள்ல மட்டும் மூத்தவங்க கிடையாது, கட்டுமான பணியான டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிலையும் நாம தான் மூத்தவங்க அப்படின்றது இதுல நிரூபணமாயிருக்கு. நீங்க இன்கேஸ் தஞ்சை பெரிய கோயிலை பத்தின ஹிஸ்டரியோ இல்ல அதை பத்தின டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வேற வேற சேனல்ஸோட வீடியோஸ். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தமிழ் மண்ணை பத்தி நாம சொல்லனா வேற யார் சொல்லுவாங்க? ஆமா, இவ்வளவு நேரம் நீ கோவிலை பத்தியும் தமிழ் மொழி பத்தியும் பேசுறியே, உன் பேர் என்ன?